சேலம் மாவட்டத்தில் ஆரம்ப கல்வி பயிலும் மழலை முதல் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் வரை அனைவரும் வயது வித்தியாசமின்றி பாரம்பரிய உடை அணிந்து பொங்கல் வைத்து விவசாயிகளுக்கு நன்றி தெரிவித்தனர். இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மாதங்கள் 12லும் தனிப்பெரும் மகிமை பெற்றது தை மாதம். தை என ஒற்றை எழுத்தால் ஆன இந்த மாதம்தான் மிகச் சிறப்பான மாதமாக கருதப்படுகிறது. தை பிறந்தால் வழிபிறக்கும் என சொல்லி சூரியன் தன் பாதையை மாற்றிக்கொண்டு போகும் விஞ்ஞான உண்மையை சொன்னது இம்மாதம். அறுவடை திருவிழாவை விவசாயிகள் கொண்டாடும் தைப்பொங்கல் திருவிழா தமிழரின் பாரம்பரியத்தில் தவிர்க்க முடியாத ஒரு நிகழ்வாக உள்ளது. இதன் சிறப்பை கொண்டாடும் வகையில் சேலம் மாவட்டம் பனமரத்துப்பட்டி அருகேயுள்ள குரால்நத்தம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவர்கள் பாரம்பரிய உடையணிந்து கரும்பினை கையில் ஏந்தியபடி ஊர் முழுக்க வலம் வந்து கொண்டாடினர். பேண்டு வாத்தியம் முழங்க பொங்கல் சீர்வரிசையுடன் முளைப்பாரியை பள்ளி மேலாண்மை குழுவினர் எடுத்து செல்ல மாணவ மாணவியர் பாரம்பரிய உடையுடன் கரும்பினை கையில் ஏந்தியபடி ஊர்வலமாக வந்தனர். மழலையர் கையில் கரும்பினை எடுத்து வந்த காட்சி ஒரு கரும்பு தோட்டமே அண்ணன் நடை போட்டு பவனி வந்தது போல சிறப்பாக அமைந்திருந்தது. பள்ளி வளாகத்தை அடைந்ததும் ஆசிரியர்கள், கல்வியாளர்கள், ஊர் பொதுமக்கள் ஆகியோர் இணைந்து பொங்கல் வைத்து கொண்டாடி மகிழ்ந்தனர். ஆரம்ப பள்ளி மாணவர்கள் வேட்டி சட்டை அணிந்து தங்களது உயரத்துக்கேற்ற வகையில் கரும்பினை ஏந்தி வலம் வந்த காட்சி பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்தது. சேலம் அரியானூர் பகுதியில் தனியார் மருத்துவ கல்வி நிறுவனம் சார்பில் தைப்பொங்கல் திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் அதிகம் பயிலும் இந்த வளாகத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கிராம சூழ்நிலை தத்ரூபமாக உருவாக்கப்பட்டிருந்தது. கிராம சந்தை, பெட்டிக்கடை, இயற்கை சூழ்ந்த வீடுகள் என உருவாக்கப்பட்டிருந்த பொங்கல் கிராமத்தில் மாணவ மாணவியர், பேராசிரியர்கள் பொருட்களை வாங்கி மகிழ்ந்தனர். டீன் செந்தில்குமார் தலைமையில் பேராசிரியர்கள், மாணவ மாணவியர் பாரம்பரிய உடையணிந்து தைப்பொங்கலிட்டு விவசாயிகளுக்கு நன்றி தெரிவித்தனர். தைப்பொங்கல் திருநாளையொட்டி பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகளும் கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. தமிழரின் பாரம்பரியத்தை பிற மாநிலங்களைச் சேர்ந்த மாணவ மாணவியரும் தெரிந்து கொள்ளும் வகையில் அனைவரும் ஒன்றிணைந்து பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர். சேலம் பொன்னம்மாப்பேட்டை பகுதியில் உள்ள இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கழகத்தில் தைப்பொங்கல் திருவிழா வெகு உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. நாடு முழுவதிலும் இருந்து மாணவ மாணவியர் கல்வி பயிலும் இந்த வளாகத்தில் நடைபெற்ற பொங்கல் விழா ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற கருத்தை மையப்படுத்தி நடத்தப்பட்டது. இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கழகத்தின் இயக்குனர் தென்னரசு தலைமையில் பாரம்பரிய உடையணிந்து பொங்கல் கொண்டாடி மாணவ மாணவியர் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். பொங்கலை முன்னிட்டு நடத்தப்பட்ட விளையாட்டுப் போட்டிகளில் ஆர்வமுடன் அனைத்து மாநிலங்களைச் சேர்ந்த மாணவ மாணவியரும் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் உணவு வழங்கும் விவசாயிகளை பெருமைப்படுத்தும் வகையில் சேலம் மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் தைப்பொங்கல் விழா மாநில எல்லைகளை கடந்து அனைவரையும் மகிழ்ச்சியால் இணைக்கும் திருவிழாவாக உற்சாகமாக நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.